அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பயிற்சி பலன்கள். சுக்கிர பகவான் மீன மனையில் உச்சமடைய போகிறது. அதாவது உச்சமாக இருக்கின்ற சுக்கிரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் தரப்போகிறது, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான அந்த சுக்கிர பகவான் மீன மனையில் மார்ச் மாதம் 26 வரை உச்சமாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறது. அப்போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலனுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? மீன மனையில் சுக்கிரன் உச்சம். இந்த சுக்கிரன் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா 2க்குரியவன். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன மனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ என்ன அர்த்தம்? தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதி உச்ச பலம், பாக்யாதிபதி உச்சபலம். அந்த பாக்யாதிபதி தனாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறது, உங்களை பார்க்கிறது. அப்போ உங்கள் பாக்கியம் உங்களை தேடி வரப்போகிறது, தனம் உங்களை தேடி வரப்போகிறது, உங்கள் பேச்சால் உங்கள் வாக்கால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கப் போகிறது. குடும்பம் அமைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கண்ணிக்கு அமைய பெறுகிறது. அப்போது தனாதிபதி உச்சபலம். அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. சுக்கிரன் பொதுவாக கையிருப்பு பணக்காரகன். நிச்சயமாக கையிருப்பு பணம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். குருவும் பார்க்குறார். 7ஆம் அதிபதியான குருவும் தனக்காரக கிரகமான குருவும் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது. பொருளாதாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்படைய போகிறது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டம் அதை போக்கக்கூடிய காலகட்டம். பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரலாம் என்கின்ற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். வாக்கு நல்லா இருக்கும், பேச்சு சூப்பராக இருக்கும், இனிமையாக இருக்கும். எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை கரெக்டாக பேசி தன்னுடைய காரியத்தை சாதிப்பதில் இந்த காலகட்டம் சிறப்பு படையக்கூடிய ஒரு காலகட்டம். பாக்யாதிபதி உச்சம். தகப்பன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். பாக்யாதிபதி தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கு. பாக்கியத்தின் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்புகள். அந்த சுக்கிரனோடு யார் சேர்ந்திருக்காரு? சனி பகவான் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோட பாக்யாதிபதி இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது 1, 5, 9 கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த 1, 5, 9 தான் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தமான ஒரு பாவங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தன்னை பற்றிய சிந்தனைகள், தன்னை வளர்த்து கொள்வதில், தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதில், தனக்கு ஒரு பாக்கியத்தை வருவதில், பூர்வ புண்ணியத்தில் ஒரு நல்ல ஒரு பதவி கிடைப்பதில், ஒரு அங்கீகாரம் கிடைப்பதில், குழந்தைகள் மூலமாக நன்மைகள் பயக்குவதில், இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். கடவுளினுடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. குலதெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம். அப்போ 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி. உயர்கல்வி படிப்பதற்கு எந்த தடையில்லை. உங்கள் மனசில் ஆசையை விதைக்கும். ஏற்கனவே ஒரு யூஜி டிகிரி படிச்சிருந்தா கூட ஏன் நம்ம ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடாது, ஒரு பிஜி கோர்ஸ் படிக்கக்கூடாது என்கின்ற எண்ண உணர்வை தூண்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய இருக்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு. இந்த சுக்கிர பகவான் பாருங்கள், 2/3/2026 உச்சமடையுது. அப்போ அந்த 2/3/2026 4/3/2026 வரை
குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். குருங்கிறது உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவன், 4க்குரியவன், வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. 7ஆம் இடம் திருமணம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். அசையும் அசைய சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பீரியடுன்னு சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரன் தானே வீட்டுக்கு காரக கிரகம், அவர் உச்சமாக இருக்கார். அப்போது அவர் குருவின் நட்சத்திரத்தில் 4ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஏன் அந்த எண்ண உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்காது? கண்டிப்பாக கொடுக்கும். வாங்கணுங்கிற ஐடியா இருக்கிறவங்களுக்கு அத்தனையும் சக்ஸஸ் கொடுக்கும். வாங்கிக்கலாம், வாங்குவதற்கு எந்த தடை இல்லை. புது வீடை வாங்கலாம், இல்லை கட்டின வீட்டை வாங்கலாம், கட்டின வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணலாம், இடத்த வாங்கலாம், காலி மனை இடத்த வாங்கலாம். ஸோ இப்படி, அல்லது இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விடலாம். ஸோ இதெல்லாம் இந்த உணர்வுகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கு உண்டான அஸ்திவாரம், அது உண்டான அத்தனை தன்மைகளையும் ஒரு நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னி ராசிக்கு நிச்சயமாக அமையும். புது வாகனம், நிறைய பேர்த்துக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம். சுக்கிரன் தான் வாகனத்துக்கு காரகன். அப்போ வாகனத்துக்கு காரக கிரகம் உச்சமாக இருக்கார், வலிமையாக இருக்கார். அப்போ தனக்கு ஆசைப்பட்ட 5ஆம் அதிபதியோடு நிற்கிறது ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குல்லவா. அப்போது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அடுத்து பாருங்க, இந்த சுக்கிர பகவான் 5/3/2026 14/3/2026 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். இந்த பூரட்டாதி அப்படிங்கிறது சனி பகவான், அதாவது உத்திரட்டாதி, அதாவது 5/3/2026 14/3/2026 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனி பகவான். அப்போ சனி பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிரன் செயல்படும் போது என்ன மாதிரியான பலன்? அப்போது சனிங்கிறது யாருன்னா 5க்குரியவன், 6க்குரியவன், 7ல் போய் உட்கார்ந்துருக்கார். 5 என்பது குழந்தை ஸ்தானம். அப்போ குழந்தைகளுக்கு தேவையான சில நன்மைகள் இந்த காலகட்டம் நடக்கும். ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு தடை இல்லை. குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திலும் நல்லாயிருக்கும். குழந்தைகளினுடைய திருமணம் சார்ந்த விஷயத்துக்கும் தடை இல்லை. ஸோ இதெல்லாம் அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகள், அத்தனை முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 6ஆம் அதிபதி தனக்கு 2ல் இருக்கார். அப்போது வேலை இல்லாதவர்கள் சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. கணவன் அல்லது மனைவி யாருக்கு வேலை இல்லை, வேலை தேடிட்டு இருக்கீங்களா, வேலை கிடைச்சிரும். வேலையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம், படித்த படிப்புக்குண்டான வேலை அமைவது, அல்லது வேலையில் சில முன்னேற்றங்களை கொடுப்பது, வேலையில் இடமாற்றம் தருவது, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குது, வேலையில் உங்களை பாராட்டப்படுவது, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது, உங்களுக்கு கொடுத்து அதை நல்லபடியாக முடித்து அதில் ஒரு பெயரையும் புகழையும் பெற்று தருவது, இப்படி வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே சமயம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிலருக்கு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுப்பீங்க. ஹெல்த்தில் ஏதாவது இருக்கா, ஏதாவது தொந்தரவு இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை சரி செய்யணும், ஒரு மாதம் செக்கப் பண்ணணும். ஸோ இந்த உணர்வுகளை எல்லாம் கூட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இந்த கன்னிக்கு அமையப்பெறுதுன்னு சொல்லலாம். அப்போ தொழில் ரீதியான மாற்றங்களுக்கு நன்மை, தொழில், உத்தியோகம், வேலை, வியாபாரம், இதெல்லாம் அதில் குறிப்பாக சுக்கிரன் அல்லவா, அந்த சுக்கிரனால அழகு சார்ந்த, கலைத்துறை சார்ந்த, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு மாற்றத்தை, ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு பரிணாமம், புதியதாக திட்டமிடுதல், இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பாக அமைய இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 15/3/2026 26/3/2026 வரை ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த ரேவதிங்கிறது புதன் நட்சத்திரம். அந்த புதன் பகவானுங்கிறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி, லக்ன அதிபதி, அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அந்த புதன். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும்.
திட்டமிடுதல் நல்லாயிருக்கும். ஸ்ட்ராட்டஜி பிளான் சூப்பராக இருக்கும். எந்த இடத்துல எதை செய்யணும், எதை பண்ணணும், அதெல்லாம் அந்த அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடுவதற்கு சூப்பரான ஒரு காலகட்டம். கமிஷன் பேஸில், கன்சல்டன்சியில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான துறைகள், தொழில்கள் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு, மாமன் சார்ந்த உறவுகளில் மேம்படுவதற்கு, அதாவது தனக்கு ஒரு அங்கீகாரத்துக்காக, தன்னுடைய புகழ் கௌரவம் நிலைநாட்டுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும். கலை, அதாவது புதன் அப்படின்னாலே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தகவல், அக்கௌண்ட்டு, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட, பேங்கிங் சம்மந்தப்பட்ட, ஏன்னா புதன் குரு அங்கே இருக்கார், பேங்கிங் சம்மந்தப்பட்ட, டீச்சிங் சம்மந்தப்பட்ட, சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிக்கும் சூப்பரான ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.